அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சப்த ரிஷிகளில் ஒருத்தரான ஜமதக்னி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பிருகுவின் வழித்தோன்றல், சப்த ரிஷிகளில் 5வது ரிஷி. இந்த ஜமதக்னி முனிவரோட அப்பா பேர் ரிஷிக முனிவர். இவரோட தாய் சத்தியவதி. அவர் மன்னர் காதியோட மகள் சத்தியவதி. ஜமதக்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெருப்புன்னு அர்த்தம். இவர் வேதம் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து நல்ல முறையில் பிரஸ்னசித் அப்படின்ற ஒரு சூரியகுல மன்னரோட மகளான ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு 5 குழந்தைகள் பிறக்குது. அவங்க பேர் வசு, விஸ்வாவசு, பிருகத்யானு, பிருத்வான் கண்வர் மற்றும் பரசுராமர் ஆகிய 5 குழந்தைகள் இவங்களுக்கு பிறக்குது. விஷ்ணுவோட ஒரு அவதாரம்தான் 5வது மகனான பரசுராமர். ஜமதக்னியோட மனைவியான ரேணுகா அவங்களோட பதி பக்தியோட மேன்மையால் ஒவ்வொரு நாளும் பச்சை களிமண்ணை வச்சு பானை செஞ்சு அதில் ஆற்று தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு நாள் அவங்க அந்த ஆற்றுக்கு போய் களிமண் பானையில் தண்ணி எடுக்கும்போது வானத்தில் தேரில் ஒரு அழகிய கந்தர்வனை பார்க்குறாங்க. சில நொடி பொழுதுகள் தான் பார்க்குறாங்க. ஆனாலும் அவரோட அழகில் மயங்குறாங்க. இதனால் அவங்களோட கற்புக்கு களங்கம் ஏற்படுது. இந்த பச்சை களிமண் பானையாக உருவாகாமல் உடஞ்சி போயிடுது. அதனால் அவங்க வீட்டுக்கு திரும்பாமல் ஆத்தங்கரையிலேயே ஜமதக்னி முனிவரோட வருகைக்காக காத்துட்ருக்காங்க. அப்போ ஆத்தங்கரைக்கு வந்த ஜமதக்னி முனிவர் தன்னோட ஞான கண்ணால் நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே ரேணுகாவை வெட்டி கொள்றதுக்கு அவரோட மூத்த மகன்களுக்கு ஆணையிடுறாரு. ஆனால் அவங்க மறுத்துடுறதால தந்தை சொல்ல கேட்காதால அவங்கள கல்லா போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாரு. இப்போ கடைசி மகன் பரசுராமர் மட்டும் முன் தந்தையோட சொல்ல கேட்டு தாயை கோடாரியால் வெட்டி தலையை துண்டிக்கிறார். தந்தை சொல்லுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல், மறு கேள்வி கேட்காமல் தன்னோட தாயின் தலையை பரசுராமர் துண்டிக்கிறாரு. அதனால் மகிழ்ச்சி அடைந்த ஜமதக்னி முனிவர், உனக்கு வேண்டிய வரத்தை கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பரசுராமர் என்னோட தாயோட உயிரை நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதனால் ஜமதக்னி முனிவர் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து தண்ணி எடுத்து மந்திரம் ஓதி ரேணுகாதேவின் மீது தெளிக்கிறாரு. அவங்க உயிர் பெற்று எழுறாங்க. சாபத்தால் கல்லான அவங்க மூத்த சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழறாங்க. அதே மாதிரி உயிர் பெற்று எழுந்த ரேணுகாதேவி ஆக்ரோஷம் கொண்ட பெண்ணாக மாறுறாங்க. இந்த ஆக்ரோஷத்தை அடக்கிறதுக்காக சில தலங்களில் அவங்க அம்மனாக எழுந்து அருள் பாலிக்கிறாங்க. உதாரணமாக மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான்ற ஊரில் வைகை ஆற்றின் வடகரையில் அமைஞ்சிருக்குது ஜனகை மாரியம்மன் திருக்கோயில். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் ஜனகை மாரியம்மன் சோழவந்தான் மற்றும் அதனை சுற்றி இருக்கிற 48 கிராம மக்களுக்கும் குடும்ப கடவுளாக இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தோட கருவறையில் 2 அம்மன்கள் இருக்காங்க. கருவறையில் அமர்ந்த நிலையில் சாந்தமான ஜனகை மாரியம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால் சந்தன மாரின்ற பேரில் ஆக்ரோஷமாக நின்ற நிலையில் ரேணுகாதேவி காட்சி தர்றாங்க. அதே போலவே திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் வட்டாரத்தில் இருக்கிற படவேடு ரேணுகாம்பாள் இங்கே வரக்கூடிய பல பக்தர்களோட குலதெய்வமாக இருக்குது. இது சுயம்பாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வத்தோட தலையை மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். இது துறவி பரசுராமரோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பரசுராமரோட ஆசிரமத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு இடத்துல மணல் தூண்டி எடுத்து அதை தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. ரேணுகாதேவி பல குடும்பங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றார். சர்வரோக நிவாரணியாகவும் பெண்களுக்கு குழந்தை வரமும் தருகின்றார். இனி ஜமதக்னி முனிவர் எவ்வாறு இறந்தார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு தடவை 1000 கரங்கள் கொண்ட ஏழ நாட்டு மன்னர் காத்தவீரிய அர்ஜுனன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்துக்கு வர்றாரு. அவர் வளர்த்துட்ருக்கிற காமதேனுவோட மகளான சபலை அப்படின்ற ஒரு தெய்வீக பசுவை இந்த காத்தவீரிய அர்ஜுனன் கேட்குறாரு. அதை சமதக்னி முனிவர் தர மறுக்கிறாரு. ஆனாலும் வலுக்கட்டாயமாக அந்த சபலை பசுவை அவர் கவர்ந்துட்டு போயிடுறாரு. இந்த செய்தியை சமதக்னி முனிவர் பரசுராமர்கிட்ட தெரிவிக்கிறாரு. இதனால் பரசுராமர் கோபம் வருது. காத்தவீரிய அர்ஜுனனோட தலையை தன்னுடைய கோடரியால் துண்டிச்சிடுறாரு. இதுக்கு பழிக்கு பழியாக கார்த்தவீரிய அர்ஜுனனோட 3 மகன்களும் பரசுராமர் ஆசிரமத்தில் இல்லாத நேரத்துக்கு அங்கே வராரு.
அங்கே வந்து அவருடைய தந்தையான பரசுராமரின் தந்தையான ஜமதக்னி முனிவரை கொன்னுடுறாங்க. இதனால் கோபமடைஞ்ச அந்த பரசுராமர் சத்திரிய மன்னர்களோட 21 தலைகளை வந்து தனது கோடரியால் சீவி கொள்றதா சபதம் எடுத்துடுறாரு. அதை பிற்காலத்தில் நிறைவேற்றவும் செய்கிறாரு. இந்த நிலையில் உயிர் பெற்ற ரேணுகாதேவி அம்மன் வந்து ஜமதக்னி முனிவர் இறந்துடுறதால அவங்களோட சிதை ஏறி, அதாவது உடன்கட்டை ஏறுற மாதிரி அவரோட சேர்ந்தே சொர்க்கத்துக்கு புறப்படுறாங்க. கணவரோடையே சொர்க்கம் சென்றாலும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல ஆலயங்களில் ரேணுகாதேவி அம்மன்ற பேரோடையே அருள் பாலித்து வர்றாங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.